Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சினிமா டிக்கெட் விலை தொடர்பாக கர்நாடக மாநில அரசு பட்ஜெட்டில் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருப்பதுதான் அம்மாநில மக்களை கைகளை தட்டி விசிலடித்து கொண்டாட வைத்திருக்கிறது. சினிமா டிக்கெட்டுகளின் விலை உயர்வு, மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்களில் அவர் கணக்கில் வசூலிக்கப்படும் வாகன நிறுத்த கட்டணங்கள், பாப்கார்னில் ஆரம்பித்து குடி தண்ணீர் வரை கூடுதலாக விற்கப்படும் உணவு வகைகள், கொரோனா போன்ற லாக்டவுன் சூழல்கள், OTTயின் வருகை என பல்வேறு காரணங்களால் தியேட்டருக்கு சென்று படம் பார்க்கும் வழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. அதே நேரத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்து ஒரு கையில் பாப்கார்ன், மறு கையில் கூல்ட்ரிங்க்ஸை குடித்துக் கொண்டே குதூகலத்தோடு படம் பார்ப்பதும், கைத்தட்டி விசிலடித்து ஆரவாரத்தோடு தியேட்டரில் குத்தாட்டம் போட்டபடி படம் பார்ப்பது போன்ற எஃபெக்டுகள் வீட்டில் அமர்ந்து கொண்டு டிவியில் பார்க்கும் போது கிடைக்குமா என கேட்போரால் தான் இன்னமும் தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல் போடும் அளவுக்கு கூட்டம் குவிகிறது. அதே நேரத்தில் கர்நாடக மாநிலத்தில் பிறமொழி படங்கள் வெளியானால் 300 ரூபாய்க்கு மேல் டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதுவும் விஜய், அஜித் படங்கள் வெளியானால் 1000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை அபிஷியல் கட்டணமாகவே வசூலிக்கப்பட்டிருக்கிறது. ரஜினியின் ஜெயிலர் படம் எல்லாம் 5000 ரூபாய் டிக்கெட் விலை என அபிஷியல் கட்டணமாகவே வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கர்நாடக மாநில ரசிகர்கள் தொடர்ந்து டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் தியேட்டர்களுக்கு வந்து படம் பார்க்கும் மக்களை ஊக்குவிக்கும் விதமாக புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அம்மாநில அரசு. அதாவது கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான அரசு 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த அறிவிப்பில் அம்மாநில தியேட்டர்களில் சினிமா டிக்கெட்டின் விலை அதிகபட்சம் 200 ரூபாய் என நிர்ணயிக்கும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் சித்தராமையா. அதுவும் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்களுக்கும் இந்த கட்டண நிர்ணயம் பொருந்தும் என்பதுதான் கர்நாடக மாநில மக்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கிறது. கன்னட திரைப்பட துறையை வலுப்படுத்தும் விதமாக இந்த நடவடிக்கையை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கும் மக்களின் கூட்டம் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மைசூருவில் உலகத்தரம் வாய்ந்த திரைப்பட நகரம் அமைக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 150 ஏக்கர் நிலமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டிலும் இதேபோல தியேட்டர் டிக்கெட் கட்டண உயர்வை தடுத்து முறையான கட்டண நிர்ணயம் செய்யப்படுமா என தமிழ் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.